கடந்த 2014 தொடங்கி 12 ஆண்டுகளாக சங்கிகள் நாட்டின் பல்வேறு துறைகளில் செய்திருக்கக்கூடிய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் கூட நம்ம விட்டு விடலாம். அவையெல்லாம் கூட ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலமாக சில ஆண்டுகளிலே சரி செய்து விடக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் சங்கிகள் இந்த நாட்டில் தீரா வலுவாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய கல்வியை நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். சங்கிகளுடைய இந்த ஆட்சியை பாழா போன 12 ஆண்டுகள் என்றே சொல்லலாம். குறிப்பாக கல்வித்துறையில் அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய குளறுபடிகளை இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கூட நம்மால் சரி பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் டேமேஜ் செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், புதிய கல்வி திட்டம் என்கிற பெயரில் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மொழி திணிப்பு என்பது மிக மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். சாதாரணமாக 2 மொழிகள் ஒரு குழந்தைக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. அயல்நாடுகள்லாம் 2 மொழிகள் கூட கிடையாது, ஒரே ஒரு மொழி தான். தாய்மொழியிலே அவர்கள் கல்வி கற்கிறார்கள், உயர்கல்வி வரை கற்கிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு 2 மொழி தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் ஆங்கிலத்தை பொதுமொழியாகவும் தாய்மொழியை தன்மொழியாகவும் கொள்ளக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே நடைமுறையில் வைத்திருக்கின்றன. இதை குறைக்கக்கூடிய வகையில் தான் புதிய கல்வி திட்டம் மூலமாக 3 மொழிகள் கட்டாயம், பள்ளி குழந்தைகளுக்கு 3 மொழிகள் கட்டாயம் என்கிற ஒரு நடைமுறையை இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது. பாராளுமன்றத்தில் நாங்கள் எந்த குறிப்பிட்ட மொழியையும் திணிக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு இந்தியை திணிப்பதற்காக தான் இந்த புதிய கல்வி திட்டத்தையே அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. எதற்காக அவர்களுக்கு ஹிந்தி தேவைப்படுகிறது என்றால், ஹிந்தியில் நிறைய பழைய வரலாறுலாம் இருக்காது. ஹிந்தி என்பது ஒரு 150 175 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு மொழி. அந்த மொழியில் பழைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. புதிய வரலாறை நம்ம எழுதிக்கலாம். இந்தியை மட்டுமே கற்றவர்களால இந்தியாவுடைய மரபான விஷயங்கள், பண்பாடு, இதையெல்லாம் அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் வரலாறு, நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் பண்பாடு என்கிற ஒரு நிலையை கொண்டு வரலாம் என்பதற்காகவே இந்தியை திணிப்பதில் ஒன்றிய அரசாங்கம் அடாவடியாக நடந்து கொள்கிறது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்வி நிதிகளை ஒதுக்காமல் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பிஎம் ஸ்ரீநிதி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை அவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, எங்களுடைய இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, அதனால் உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி முறையை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றியத்தை ஆளக்கூடிய கோமாளிகள். அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா, பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் கிட்டத்தட்ட 90,000 பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. இந்த புள்ளி விவரத்தை நாம் கண்டுபிடிச்சி கொடுக்கல, பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிலில் தான் இந்த புள்ளி விவரம் தெரிய வருகிறது. இதே காலகட்டத்தில் 42,944 தனியார் பள்ளிகள் அதிகரித்திருக்கின்றன. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிகள் கூடுதலாகி கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக கல்வியில தனியார் மயத்தை ஒன்றிய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது என்பது தெளிவாகவே தெரிகிறது. 6 இருந்து 14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்கிற எண்ணத்துல தான் முந்தைய யூபிஏ அரசாங்கம் ரைட் டு எஜுகேஷன் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும் விதமாகத்தான் இவர்கள் பள்ளிகளின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டு வருகிறார்கள். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்து கொண்டே போனால் இங்கே பள்ளிகளை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமை மாநில அரசாங்கத்துக்கு ஏற்படும். அப்போது நிறைய பள்ளிகளை அவர்கள் பள்ளிகளின் எண்ணிக்கையை குறைச்சிப்பாங்க. இதன் மூலமாக ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறையும், அவர்களுடைய சம்பளம் குறையும். இதன் மூலமாக இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பள்ளிகளின் எண்ணிக்கை குறைக்கும் விதமாக ஒன்றிய அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல தான் பள்ளியில மட்டும் கிடையாது, உயர்கல்வியிலும் இது தனியார் தாரை வாய்ப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டால் தனியாரை தாங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மாநில அரசுகளை கண்ட்ரோல் பண்ணுவதில் தான் பிரச்சனை இருக்குது. மாநில அரசாங்கங்கள் தான் அவங்களுடைய மரபான விஷயங்களை வலியுறுத்துகிறார்கள். நாம் கொடுக்கக்கூடிய காவி அஜெண்டாவுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒன்றிய அரசு வந்திருப்பதாகத்தான் இந்த போக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. பள்ளிகளை மூடிக்கொண்டு வருவது ஒரு புறம் இருக்க, பள்ளிகளுடைய பாட புத்தகங்களை, காவி சிந்தனைகளை தொடர்ச்சியாக இவர்கள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக பிரகாஷ் ஜவடேகர்
கல்வித்துறைக்கு வந்து அவர் அமைச்சராக ஆன பிறகு இந்த போக்கு அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். என்சிஇஆர்டி பாட புத்தகங்கள்ல பாரதத்துடைய பண்பாடு மரபை நாங்கள் போதிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மூட நம்பிக்கையான விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான வரலாறுகளை பாடங்களாக கொடுத்து குழந்தைகள் நெஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கோட்பாடு தான் மனிதன் எப்படி தோன்றினான் என்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் ஆதாரம். ஆனால் சார்லஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கருத்துக்களையே பாட புத்தகத்திலிருந்து இவங்க தூக்கிட்டானுங்க. முகலாய மன்னர்களுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்கிறார்கள். இந்தியாவை கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் ஆண்டவர்கள். அப்படி ஒருத்தவர்கள் இருந்ததற்கான தடமே வந்து நம்முடைய பாடப்புத்தகங்கள் இல்லாதவாறு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். 2002 குஜராத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்தது. இஸ்லாமியர்களை தேடி தேடி கொன்று குவித்தார்கள். ஆனால் அந்த இனப்படுகொலையை ஒரு சமூக இயக்கம் என்கிற வகையில் பாட புத்தகங்களில் சேர்த்துருக்கானுங்க வெக்கங்கட்டவனுங்க. ராம ஜென்ம பூமி பற்றி கூட ஒரு பாடம் இருக்கிறது. சரிடா, இப்போ அயோத்தியில் ஒரு கோயிலை கட்டிட்டீங்க, இந்த கோயிலுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா அங்கு பாபர் மசூதி இருந்தது இந்த பாட புஸ்தகங்களில் கிடையாது. சமீபத்தில் கூட 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் சில முகலாய மன்னர்களுடைய பேரை சேர்த்து, அதாவது எப்போனா முகலாய மன்னர்கள் பேரையே ஏண்டா பாடத்தில் சேர்க்கலன்னு கேட்டதுக்கு பிறகு அவங்க பேரை சேர்த்துருக்கானுங்க. எப்படி சேர்த்துருக்காங்கன்னா, அவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், அவர்கள் எல்லாம் நாடோடிகள், அந்த ரேஞ்சில் வந்து சேர்த்துருக்காங்க. அவர்களை ஒரு மன்னர்களாக கூட இவர்களுக்கு அறிமுகப்படுத்த மனசு இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, முகலாய மன்னர்களை பற்றிலாம் நமக்கு வந்து அவர்கள் எல்லாம் ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்தியாவின் வரலாறு என்ன அப்படிங்கிறத, உண்மையில் வரலாற்றில் என்ன இருக்கிறதோ அதை பாட புஸ்தகத்தில் சொல்லிக் கொடு. நீ ஏன் வரலாற்றை புதுசாக புனை சுருட்டு கதை எழுதி சொல்லிக் கொடுக்குற அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு புஸ்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. இது பெரிய சர்ச்சையாகி உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் ரோஷப்பட்டு அந்த பாடங்களை எல்லாம் தற்காலிகமாக இப்போ நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருக்கலாம். எதற்காக நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண்டை நீண்ட காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, அப்போதெல்லாம் நீதிக்கு வந்து சரியாக கிடைக்கல, அதுக்குள்ளே ஊழல் இருந்தது, நீதிபதிகள் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இப்போதே குழந்தைகளிடம் ஏற்படுத்தி, எங்களுடைய ராமராஜ்யத்தில், எங்களுடைய மோடி ராஜ்யத்தில் தான் நிஜமான நீதி கிடைக்கிறது அப்படின்னு எடுத்து காட்டுவதற்காக இந்த திருட்டு வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். 2014 இவர்கள் ஆட்சிக்கு வந்த போது டிவி நடிகை சீதாவாக ராமாயணத்தில் நடிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்மிருதி இரானியை தான் இவங்க வந்து அந்த கல்வித்துறை அமைச்சராக வந்து போட்டாங்க. அப்போதில் தொடங்கிய பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் காவி தலையீடு நிறைய இருக்கிறது, பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் செய்வதில் நிறைய காவி வேலைகள் இருக்கின்றன, சங்கி வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டங்களை நடத்த தொடங்கினார்கள். கல்வி நிலையங்களில் சாதி வெறி நிறைய தலை தூக்கிச்சு. ஏன்னா பாஜக என்பதே அடிப்படையில் சாதி மத வெறியை ஃபவுண்டேஷனாக போட்டு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். இதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா, ரோஹித் வெமுலா என்கிற மாணவர், அவர் வந்து ஒரு போராட்டங்களில் வந்து தீவிரமாக ஈடுபட்ட மாணவர். அவர் ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலையே செய்து கொண்டார். அவர் முதல்ல தலித் தானான்னு சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த துறைக்கு பொறுப்பேற்று இருந்திருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி கேட்டார்னா எவ்வளவு கொடூரமானவர்கள் இவர்கள் அப்படின்னு பார்த்துங்க. டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் போராடி கொண்டிருந்த மாணவர்கள் கண்ணையாகுமார், உமர் காலித், அனிருபன் பட்டாச்சாரியா போன்றவர்களாம் கைது செய்யப்பட்ட போது அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சரான ஸ்மிருதி இரானி என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் எல்லாம் மாணவர்கள் அல்ல, பிரிவினைவாதிகள், அதனால் அவர்களை கைது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்குமுறையை நியாயப்படுத்தி பேசினார். பாராளுமன்றத்தில் அரைவேக்கட்டத்தனமாக ரோஹித் வெமுலாவுடைய தற்கொலையை பற்றி ஸ்மிருதி இரானி பேசியதை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சரான அமித்ஷா இவர்களே கூட ரசிக்கலை. இந்த அளவுக்கு ஒரு ஆபாயில் நம்ம மினிஸ்டராக போட்டு இருக்கிறோமே அப்படின்னு மனசு நொந்து போய் அந்த துறையிலேருந்து அந்த அம்மாவை அதுக்கப்புறமா தான் வந்து தூக்குனாங்க. இந்த 14 ஆண்டுகளில் 4 பேர் கல்வித்துறைக்கு வந்து அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதில் பிரகாஷ் ஜவடேகர் அவர் செஞ்ச கொடுமைகள்லாம் ஒரு புறம், ஒன்றுமே தெரியாத ஸ்மிருதி இரானி தண்டத்துக்கும் மினிஸ்டராக இருந்த ஆண்டதெல்லாம் ஒரு புறம், தர்மேந்திர பிரதானும் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவர் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2025 யூஜிசியில் ஒரு திருத்தத்தை செய்தார். அது கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், பணியாளர்கள் இவர்களெல்லாம் நியமனம் செய்வது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டு ஒன்றை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ஒன்று உருவாக்குனார். அதில் அதிகாரம், இவங்களெல்லாம் யார் நியமிக்கணும் என்கிற அதிகாரம், இவர்களெல்லாம் யார் நியமிக்கணும் என்கிற அதிகாரம் மாநில அரசாங்கங்கள்கிட்டமும் உண்டு. மாநில அரசாங்கம் சொந்தமாக பல்கலைக்கழகங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அதிகாரம் மொத்தத்தையும் தூக்கி கவர்னரிடம் கொடுத்து விட்டார். கவர்னரிடம் கொடுத்து விட்டால்
பல்கலைக்கழகமோ கல்லூரியோ எப்படி சீரழியும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாக நம்ம ஊரில் ஆர்.என். ரவி எல்லா வேலையிலையும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற ஒரு சீர்திருத்தம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் அந்த சட்டத்திருத்தத்தை அவர் திரும்ப பெறலை, கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறார். எப்போ வேணாலும் இதை கையில் எடுத்துப்பேன் அப்படின்னு கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம ஊர் ஆளுநர் வைஸ் சான்சலர் நியமன விவகாரத்தில் பல்வேறு வகையில் கோர்ட்டுகள் எல்லாம் மூக்குடைப்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் கவர்னர்களிடம் மொத்த அதிகாரத்தை தூக்கி கொடுக்கறது அப்படிங்கும் போது அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு எதிர்ப்பு. ஏன் இவர்கள் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? இங்கெல்லாம் படித்து தான் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் மேலே ஏறி வராங்க, அவர்களை ஆரம்பத்திலேயே தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எப்பவுமே கல்வியே அவர்கள் நோண்டி கொண்டு இருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் சாதி வெறி தலையெடுத்து ஆடுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல்வேறு சம்பவங்களை நம்மளால் பட்டியலிட முடியும். நிறைய பல்கலைக்கழகங்களில் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பேராசிரியர்களே ரேக்கிங் செய்யக்கூடிய கொடுமை, சாதிய ரீதியாக ரேக்கிங் செய்யக்கூடிய கொடுமை நம்ம சென்னை ஐஐடியில் கூட அது போன்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். இதனாலெல்லாம் பாஜக அரசின் மீது மாணவர்கள் எரிச்சல் விடுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் UGC 26ன்னு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதாக சொன்னார்கள். இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக சாதிய ரீதியாக ஏதாவது மாணவர்கள் ஏதாவது இழிவுபடுத்தப்பட்டால் அதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரைகளை கொடுத்திருந்தார்கள். அதை உயர் சாதி மாணவர்கள், பாஜக நலம் விரும்பிகள், பாஜக வாக்காளர்கள் எல்லாமே எதிர்த்து சும்மா நாச்சுக்கும் அப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோங்கிற மாதிரி கொண்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் அந்த சட்ட திருத்தம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் எல்லா கேடுகளையும் செய்துவிட்டு நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் எடுத்துட்டு சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரி எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் இன்னைக்கு அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைக்கு போயிருக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறோம். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு சீரழிவு பாஜக அரசாங்கம் கல்வித்துறைக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை சொல்லலாம். 2018 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் JEE, நீட்டு, CUET போன்ற முக்கியமான தேர்வுகளை எல்லாம் நடத்துகிறது. நீட்டை பற்றி நம்ம தனியாக சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாடு ஏன் நீட்டை எதிர்க்கிறது, தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவ மாணவிகள் எவ்வளோ பேருங்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். NTA எனப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட குளறுபடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் அனைத்திலுமே தாராளமாக முறைகேடுகள் நடக்கின்றன, ஊழல்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலே ஒப்புக்கொள்கிறார். இதுவரை NTA நடத்திய 14 பெரிய தேர்வுகளில் 5 தேர்வுகளில் பேப்பர் லீக் நடந்திருக்கிறது. அதாவது முன்கூட்டியே அந்த தேர்வுகளில் என்னெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே லீக் ஆகி தகுதியற்ற பலர் அதில் அந்த தேர்வுகளில் பாஸ் பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய படிப்புகளை படித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிய வந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் NTA தயாரிக்கக்கூடிய தேர்வு தாள்களிலே தவறான கேள்விகளும் இடம்பெறுகின்றன அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் பாஜக ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய GDPயில் 6% அளவுக்கான ஒரு மூலதனத்தை கல்விக்காக மட்டுமே நாங்கள் செலவு செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுடைய ஒட்டுமொத்த GDPயில் 0.44% அளவுக்கு தான் கல்விக்கு ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நம்ம நாட்டுடைய வளத்தில் ஒரே ஒரு சதவீதத்தை கூட கல்விக்கு ஒதுக்குவதற்கு மனமில்லாதவர்களாக இந்த காட்டு மிராண்டி கூட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்துங்க, தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் எப்போதுமே கல்வித்துறைக்கு தான் முதலிடம், கல்வித்துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்போது தமிழ்நாடு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது, தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் யார், ஒன்றிய அரசை ஆள்பவர்கள் யார்? இங்கு முற்போக்கு பேசக்கூடிய திராவிட இயக்கத்தால் ஆளப்படும் தமிழ்நாடு கல்விக்கு முதலிடம் கொடுக்கிறது. ஆனால் பிற்போக்குத்தனத்தை வலியுறுத்தக்கூடிய சங்கிகளால் ஆளப்படக்கூடிய ஒன்றியம் 1% கூட கல்வி ஒர்த்து இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைத்திருக்கிறது. எந்த மாடல் பெஸ்ட் மாடல் அப்படிங்கிறத வரவிருக்கக்கூடிய தேர்தலில் நீங்களே வாக்கு மூலமாக பதில் சொல்வீர்கள். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.